ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, அதே கேள்விக்கு ஒரு புக்கு தான் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியது. அதில் வந்து பெரிதினும் பெரிது கேள் அப்படின்ற ஒரு டாபிக் கீழே வீட்டில் சும்மாவே இருந்தால் எப்படி அப்படின்ற ஒரு இதுதான். ஸோ இது நம்ம வந்து ரெகுலராக நிறைய பேர் இந்த கேள்வியை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம். படிச்சுக்கிட்டு இருக்கப்போ இல்லைனா வந்து படித்து முடிச்சுட்டு வீட்டிலே சும்மாவே இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லி யாராச்சும் ஒரு ஆள் வந்து நம்மளை கேட்டுகிட்டு இருப்பாங்க. ஒன்று படிக்கிற டைமில் வந்து சும்மாவே தானே இருக்குது, ஏதாச்சும் ஒன்று படிக்க வேண்டியதானே, இல்லை சும்மாவே தானே இருக்குது, ஏதாச்சும் ஒரு வேலை பார்க்க வேண்டியதானே. ஆனால் இதெல்லாம் படிக்கிறப்போ வந்து ஒரு பெரிய இஷ்யூவே இல்லை. ஆனால் படித்து முடித்தோன்னே இந்த கேள்வி வந்து ரொம்ப நம்மளை வந்து எப்படி சொல்கிறது பாதிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா நீ படித்து முடிச்சுட்டு அடுத்த ஒரு மாதம் 2 மாதம் வந்து உனக்கு சரியான ஒரு வேலை கிடைக்கலன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இந்த கேள்வி ஆரம்பிச்சிடும். அடுத்து என்ன பண்ணுறீங்க, வீட்டில் எப்படி சும்மா வந்தால் எப்படி, வேலைக்கு ஏதாச்சும் போ, வேலை ஏதாச்சும் தேடிப்போ அப்படின்னு சொல்லி இந்த கேள்வி வந்து நம்மளை வந்து ரொம்ப துன்புறுத்திக்கிட்டே இருக்கும். துன்புறுத்துறதை தாண்டி பட் அதுதான் இங்கே நியாயமும் கூட. ஏன்னா நம்ம வேலைக்கு போனால் தான் நம்மளே நம்ம பார்த்துக்க முடியும், அதே நேரத்தில் நம்மளை சுற்றி இருக்கவங்களே பார்த்துக்க முடியும். ஸோ இங்கே வேலைன்றது தான் வந்து உங்களை வந்து அடையாளப்படுத்துது. அதை முக்கியமாக வச்சு தான் வந்து இந்த கேள்வி வீட்டில் சும்மாவே இருந்தால் எப்படி அப்படின்றது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அதை வச்சு தான் வந்து இந்த தகவலை வந்து இந்த ஒரு இதில் சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா, வேலை தேடுவது என்பது வெளியே தெரியாத ஒரு வழி. தவிர்க்க இயலாமல் அந்த வழியை ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வயதில் எதிர்கொள்கிறார்கள். தவிர்க்க இயலாமல் இந்த வழியை ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வயதில் எதிர்கொள்கிறார்கள். கல்லூரி முடிக்கும் வரை வாழ்வு பற்றிய கனவுகளில் சிறகடிப்பவர்கள் அவர்களின் கால்களை திடீரென ஒரு முதலை கவ்வி தண்ணீருக்குள் இழுப்பது போன்று வாழ்வின் நெருக்கடிகள் இழுக்க துவங்குகின்றன. சாப்பிடும் தட்டிலிருந்து முகம் பார்க்கும் கண்ணாடி, காஃபி டம்ளர் என்று ஒவ்வொன்றும் ஏன் வீட்டில் சும்மா இருக்கிற என்று கேட்கிறது. தட்டில் போடப்படும் சாப்பாட்டை ருசித்து சாப்பிட முடியாமல் நாக்கு கசக்கிறது. யாராவது ஏதாவது பேசினால் கூட அது தன்னை பற்றி தானோ என்ற எரிச்சல் வருகிறது. இதமாக இருந்த வீடு திடீரென பற்றி எரியும் காட்டை போல வெக்கை உமிழ்கிறது. கனவுகள் சிறகடிக்கப்படுவதிலிருந்து நம்மில் பலரது வாழ்க்கையும் தூங்குகிறதா அப்படின்னு சொல்லிட்டு அதிலிருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. என்னன்னா, பள்ளி நாட்களில் வந்து நீங்கள் என்ன ஆக போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப வந்து டாக்டர், இன்ஜினியர், கலெக்டர் அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக சொல்லுவோம். ஆனால் அப்போ வந்து நம்ம நினச்சிருப்போம் வேலை கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸின்னு. ஆனால் அதை தாண்டி வந்து நம்ம வேலை குறித்து அதை நம்ம சர்ச் பண்ண ஆரம்பிக்கும் போது, வேலை தேட ஆரம்பிக்கும் போது தான் வந்து நம்ம ஸ்கூல் படிக்கும் போது என்னென்னலாம் சொன்னோமோ அதெல்லாம் வந்து அவ்வளோ ஈஸி இல்லை, அது ரொம்ப கஷ்டன்றது நமக்கு அதுக்கப்புறம் தான் வந்து தெரிய ஆரம்பிக்குது அப்படின்றதே வந்து இந்த புத்தகத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னொன்று என்னென்னா வந்து, இந்த கேள்வி வேலை தொடர்பானது மட்டுமல்ல, மாறாக வீடு, கல்லூரி, நண்பர்கள் என்று இயங்கிய வட்டத்துக்குள் வெளியில் எப்படி இருக்கிறது வாழ்க்கை, அதை எப்படி எதிர்கொள்வது, நமக்கான தேவைகளை நாமே எப்படி பூர்த்தி செய்வது என்று கிளைவிடும் சவால்கள் இதற்குள் அடங்கியிருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கூல் காலேஜெலாம் முடித்தோடனே அதுக்கப்புறம் வெளியில் வந்து நம்ம இதெல்லாம் ஃபேஸ் பண்ண போகிறோம், அது வேறு வாய் ஒரு உலகம், அது எப்படி நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம், அங்கேருந்தால் வந்து எல்லாமே ஆரம்பிக்குது அப்படின்றதையுமே வந்து இதில் ஒரு பதிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ வேலை தேடி அலைகிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு கோவம் வரும். அதில் என்ன பிரச்சனைனா வந்து வேலையில் இருக்கவங்க வந்து வேலை இல்லாதவங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு அட்வைஸ் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதை பண்ணு அதை பண்ணு சொல்லி ஒரு அறிவுரைகள் மாதிரி எப்போவுமே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம வேலை தேடிக்கிட்டு இருந்தோம்னா அவங்க சொல்கிற அட்வைஸ் வந்து நம்ம கேட்டு தான் ஆகணும். நமக்கு வந்து வேறு ஆப்ஷனே இல்லை. ஸோ அதனால் வந்து அதுக்கு நம்ம கோவமே வந்தாலும் அவங்க சொல்கிற அறிவுரையை நம்ம கேட்டுக்கிட்டே தான் இருக்கணும், நமக்கு வேலை கிடைக்கிற வரையும் அப்படின்னு. அப்புறம் இன்னொன்று என்ன வந்து, நேர்முக தேர்வுக்கு போகும்போது நம்ம வந்து ரொம்ப பயத்தில் தான் போகும். எப்படியாச்சும் இந்த வேலை கிடைச்சிடாதா, அந்த வேலை கிடைச்சிட்டா நமக்கு ஒரு லைஃப் செட்டில் ஆகாதா, நம்மளை சுற்றி இந்த கேள்வி கேட்குறாங்கல்ல, வீட்டில் ஏன் சும்மாவே இருக்குன்னு, அந்த கேள்வியெல்லாம் வந்து அந்த கேள்வியிலேருந்து நம்மளால் வெளியில் வந்துட முடியாதான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம நேர்முக தேர்வு ஏதாச்சும் ஒரு எக்ஸாம் எழுத போகிறப்பலாம் வந்து நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்றதையுமே வந்து இங்கே பதிவு பண்ணுவாங்க. இன்னொன்று, வேலை தேடுபவர்கள் எல்லோருக்குமே ஒரு விதமான முகபாவம் இருக்கிறது. அவர்கள் தன்னை வருத்தி கொள்வதில் எப்போதுமே சிறு சந்தோஷம் கொள்கிறார்கள். ஒருவேளை சாப்பிடாமல் விடுவது, தலைவாரி கொள்ளாமல் விடுவது, நண்பர்களை கண்டால் பேசாமல் போய்விடுவது என்று சிறு சிறு வெளிப்பாடுகளின் வழியே தன் மனதின் துக்கத்தை வெளிக்காட்டுகிறார்கள் அப்படின்னு சொல்லி வேலை கிடைக்காதவங்க இதெல்லாம் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் சொல்லி அவங்க அதை வந்து வெளிக்காட்டிக்கிறாங்க. பெருசாக ப்ராப்பராக வந்து அவங்கள வந்து ஒரு ட்ரெஸ்அப் பண்ணிக்காமல் அப்படியே சும்மா ஜாலியாக நமக்கு தான் வேலை வெட்டி எதுவுமே இல்லையே, சும்மா அப்படியே இருப்போம், நமக்கு தான் எதை பார்த்தாலுமே கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் நிறைய இது பண்ணுறாங்க அப்படின்றதையுமே இதில் பதிவு பண்ணியிருப்பாங்க. இன்னொன்று வந்து வேலை தேடியில் வந்து சென்னையில் வந்து ஒருத்தர் இஸ்ரா அவர்கள் வந்து ஒரு அனுபவத்தில் சொல்கிறாரு. வேலை தேடிட்டு இருக்கும்போது கடற்கரைக்கு போனாங்களா, அவர் நண்பர் வந்து அந்த கடற்கரையை வந்து பார்க்காம திரும்பி உட்காந்தாரு. ஏன் அப்படி உட்காந்துருக்கான்னு சொல்லி கேட்குறப்ப, இல்லை கடலில் வர ஒரு அலை கூட வந்து என்னை கேள்வி கேட்குற மாதிரி இருக்குது, நீ எப்போ தாண்டா நீ வேலைக்கு போக போகிற அப்படின்னு சொல்லி
அதனால தான் எனக்கு வந்து அந்த கடலை பார்த்துட்டு உட்காரதே பிடிக்கல. இன்னொன்று என்னென்னா வந்து கடல் அலையை பார்த்து சந்தோஷப்படுற அளவுக்கு வந்து இன்னும் நான் செட்டில் ஆகலை. ஸோ அந்த நேரம் நானே வந்து வேலை கிடைக்காம ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன். கடல் அலையெல்லாம் வந்து வர்றதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுற அளவுக்கு என் லைஃப்பில் ஒன்றும் பெருசாக நடந்துடல அப்படின்னு சொல்லி தனக்கு வேலை கிடைக்கிறத வந்து எவ்வளோ வருத்தத்தில் சொல்கிறாருன்றதை வந்து அந்த கடல் சம்மந்தமான ஒரு விஷயத்தில் வந்து சொல்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா வந்து ஒரு நண்பர் வந்து அவரோட மேன்ஷனில் வந்து தங்கியிருக்காங்க. அந்த நண்பர் வந்து எப்போவுமே வந்து வேலை கிடைக்காதனால ரொம்ப சிரமத்திலே இருப்பார். அவருக்கு வந்து வீட்டில் வந்து கல்யாணம் வேறு பண்ணி வச்சுட்டாங்க, 2 குழந்தைங்க. எப்போ பார்த்தாலுமே வந்து வேலை தேடி அலைஞ்சிக்கிட்டே இருப்பார், ரொம்ப வந்து கஷ்டத்திலே இருப்பார். இன்னொன்று வந்து அந்த முருங்கை மரத்தில் வந்து அந்த கம்பளி பூச்சி முருங்கை மரத்தில் பற்றிக்கிட்டு இருக்க மாதிரி அதை அப்படியே வெறிச்சியே பார்த்துக்கிட்டு இருப்பார். அதாவது அந்த கம்பளி பூச்சி பண்ணுற வேலையை கூட வந்து என்னால் பண்ண முடியலையே, நான் அவ்வளோ கஷ்டப்படுறேனே, எந்த வேலையுமே எனக்கு கிடைக்காம இருக்குன்னு சொல்லி ஒரு வாட்டியுமே வந்து அவரோட அந்த ஒரு அதிருப்தியை வந்து வெளிக்காட்டிக்கிட்டே இருப்பார் வேலை கிடைக்காத. இன்னொன்று வந்து அவருக்கு வந்து சீக்கிரமே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ வேலை அவங்க ஒய்ஃப் வந்து அங்கே வந்து ஊரில் வந்து மெழுகுபத்தி வேலை வந்து பார்த்துட்டு இருக்காங்க, மெழுகுபத்தி செய்கிற வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவர் வந்து வேலை கிடைச்சோன்னா தான் ஊருக்கு போகணும்னு சொல்லி ஊருக்கு ரொம்ப போக மாட்டாரு. அப்படியே வேலைக்கு போனால் கூட வந்து குழந்தைங்களுக்குலாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாட்டாரு, குழந்தைங்களை தூக்கி விளையாட மாட்டாரு, வேலை கிடைக்கலன்னு சொல்லி அந்த சோகத்திலே இருக்காரு அப்படின்னு சொல்லி அவரை பற்றி சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து அவர் ஒரு 5 ரூபா திருடி அவரோட ஃப்ரெண்டோட பாக்கெட்லேருந்து 5 ரூபா திருடி பீடி வாங்கி குடிச்சிட்டாரு. அதை வந்து ஃப்ரெண்டு பார்த்துட்டோன்னே அந்த ரூமில் உள்ள எல்லா காலிலையும் வந்து மன்னிப்பு கேட்டு அழுதாராம். எனக்கு பீடி வாங்க கூட காசு இல்லை, நான் தப்பு பண்ணிட்டு திருடினது என்னோட தப்பு தான் சொல்லி ரூமில் உள்ள எல்லா காலிலையும் வந்து விழுந்து அழுதாரு. நாங்கள் எவ்வளோ சொல்லியும் கேட்கல. ஒரு வேலை இல்லாதது ஒரு மனுஷனை வந்து எந்த அளவுக்கு அவனை கீழே இறக்கி வைக்குது, ஒரு வேலை ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்றதையுமே வந்து இதில் ஒரு சின்ன சின்ன தகவலாக வந்து சொல்லியிருப்பாங்க. இன்னொன்று என்ன வந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இப்படி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தவர் என்ன ஆச்சுன்னா அவரே வந்து பூச்சி மருந்து கொடுத்து இறந்து போயிட்டார். அப்போ வந்து அவரோட சாவுக்கு நாங்கள் போனப்போ அவங்க ஒய்ஃப் வந்து என்ன சொல்லி எழுதாங்கன்னா, குழந்தைங்களை கூட வந்து சரியாக தூக்கி முத்தம் கொடுத்து கொஞ்சம் மாட்டார், ஏன்னா வேலை இல்லைன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருப்பார். வேலை கிடைச்சோடனே வந்து நான் ரொம்ப மனசுலேருந்து சந்தோஷமாக வந்து குழந்தைங்களை தூக்கி கொஞ்சணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாருன்றதை வந்து சொல்லி அழுதாங்க. அதை பார்க்குறப்பே கஷ்டமாக இருக்குது. ஒரு வேலை கிடைக்காதது வந்து ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு கீழே எடுத்துகிட்டு போகுது, அவனோட எந்த அளவுக்கு அவனை வந்து அவமானப்படுத்துது, குடும்பத்தில் அவனுக்கு ஒரு மரியாதையை கொடுக்குது, சமூகத்தில் வந்து அவனுக்கு ஒரு மரியாதையை எந்த அளவுக்கு ஒரு வேலைன்றது கொடுக்குது, ஒரு வேலை ஒரு மனுஷனுக்கு வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்றத வந்து ஒன்று ஒன்றா வந்து அடுக்கிக்கிட்டே போவாங்க. இதில் வீட்டில் சும்மா இருப்பதற்கு உண்மையில் எந்த மனிதனும் விரும்புவதில்லை. ஆனால் சூழல் அவனை வெளியே செல்ல முடியாதபடி ஒடுக்கி வைத்து விடுகிறது. வாழ்வை எதிர்கொள்வதற்கான துணிச்சலை நம் கல்வி முறை கற்றுத்தருவதில்லை. மாறாக அந்த கல்வியின் வழியாக பொற்காலம் உருவாகிடும் என்ற பொய்யான கற்பிதம் ஒன்றையே உருவாக்குகிறது. அது கலையும் போது வாழ்வை நேரடியாக எதிர்கொள்ளும் துணிச்சல் நம்மிடம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்னொன்று வந்து இந்த வேலை கிடைக்காம இந்த ஒருத்தர் வந்து பூச்சி மருந்து கொடுத்து இறந்து போனதை வந்து நம்ம கல்வி முறை தான் காணணும். கல்வி முறை வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது, எல்லாத்துக்கும் வேலை கிடைச்சிடும்னு சொல்லுது. ஆனால் லைஃப்பை எப்படி ஃபேஸ் பண்ணுன்றதை வந்து நம்ம கல்வி முறை வந்து பெருசாக சொல்லிக் கொடுக்கல. படிப்பை சொல்லிக் கொடுக்குறாங்க, அவ்வளோதான். படிப்புக்கு அப்புறம் நம்ம சமூகத்தை எப்படி ஃபேஸ் பண்ணணும், இந்த மாதிரி ஏதாச்சும் ஃபெயிலியர் ஆனால் அது எப்படி நம்ம தைரியமாக இது பண்ணணும் அப்படின்றத வந்து கல்வி முறை வந்து பெருசாக வந்து சொல்லிக் கொடுக்கல. ஸோ நம்ம வந்து இப்படி ரொம்ப பலகீனமாக இருக்கிறதுக்கு, ரொம்ப சோர்ந்து போகிறதுக்கு வந்து நம்ம கல்வியும் தான் ஒரு காரணம் அப்படின்றாங்க. இன்னொன்று வந்து அஸ்ஸாமில் வந்து ஒரு மலைவாழ் கிராமத்தில் வந்து ஒருத்தர் வந்து டீச்சராக இருந்திருக்காரு. எஸ்ரா அவர்கள் வந்து அவரை வந்து சந்திச்சிருக்காரு ஒரு ட்ராவல் மூலயமா. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டிலேருந்து எதுக்குங்க இங்கே வந்து ஏதோ ஒரு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னோடனே, இல்லைங்க எனக்கு வேலை கிடைக்கலன்னு சொல்லி நான் ஒரு இது அலைஞ்சிக்கிட்டே இருந்தேன். லாஸ்ட்டில் வந்து இங்கே அஸ்ஸாமில் வந்து இங்கே வந்து சேர்ந்தேன். அப்போ பார்த்தா என்ன பண்ணுறது, இங்கே இருக்கவங்களுக்கு வந்து படிப்புன்றது ஒரு பெருசாக இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ண, நானே வந்து ஒரு சின்ன ஸ்கூல் உருவாக்கினேன். நானே வந்து இவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதை வந்து சொல்லித்தரேன். அவங்க கொடுக்குற சாப்பாடை நான் சாப்பிட்டுக்கிறேன். இன்னொன்று வந்து நான் வேலை இல்லைன்னு சொல்லி தேடி அலைஞ்சிக்கிட்டே இருக்கேன். ஆனால் வேலையை வந்து நம்மளாலே சில வேலைகளை உருவாக்க முடியும் அப்படின்றதையும், இன்னொன்று வந்து நம்ம இருக்கிற இடத்துலேயே வந்து நம்ம வேலை தேடினா கண்டிப்பாக கிடைக்காது. நம்ம வந்து நமக்கு வேலை வேணும்னா நம்ம இருக்கிற இடத்த விட்டு நம்ம வெளியில் போகணும். அப்போ தான் நமக்கு நிறைய அனுபவம் கிடைக்கும், அதுலேருந்து நிறையா வேலையும் கிடைக்கும். இருக்கிற இடத்துலேயே நமக்கு வேலை வந்து கிடைக்கிறது கஷ்டம். அதனால தான் நான் வேலை தேடிட்டு அங்கேருந்து இங்கே வந்தேன். எனக்கு இங்கே ஒரு வேலை கிடைக்கிற மாதிரி நானே இதை உருவாக்கிக்கிட்டேன். ஸோ வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்கிறத தாண்டி நம்மளால் சில விஷயத்தை உருவாக்க முடியும். நம்மளும் அதை உருவாக்க வந்து ரெடியாக இருக்கணும். அதே நேரத்தில் நம்ம இருக்கிற இடத்துல தான் வந்து எல்லாமே கிடைக்கணுன்றத ஒரு மைண்டும் வந்து வச்சுக்கூடாது அப்படின்றத வந்து அவர் அஸ்ஸாமில் ஒரு நண்பரை சந்தித்ததை வந்து அந்த ஒரு கதை மூலயமா சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, டில்லி சுல்தான் ஆட்சியில் வந்து ஒரு அரபு நாட்டிலிருந்து ஒரு பண்டிதன் அரசனை காண வந்தான். அவன் மெத்த படித்தவன் அப்படின்னு சொல்லிட்டு வானவியல், கணிதம், விஞ்ஞானம், சாஸ்திரம் என்று எதை பற்றி பேசினாலும் அவன் பதில் சொல்லுவான் அப்படின்னு சொல்லி பள்ளி புத்தகத்தில் வந்து நான் ஒரு கதை படித்தேன். டெல்லியோட சுல்தான் ஆட்சியில் வந்து ஒரு அரபு பண்டிதன் வந்து ஒருத்தர், நான் வந்து எல்லாத்தையுமே படிச்சிருப்பான், வானவியல், கணிதம், விஞ்ஞானம்னு சொல்லிட்டு எதை பற்றி கேட்டாலும் சொல்லுவான். ஸோ இது வந்து டெல்லி சுல்தான் ஆட்சியில் வந்து நடந்த ஒரு கதை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று என்ன சொல்கிறாரு, அவனுக்கு வந்து ஒரு குதிரையை வந்து காட்டுறாங்க. அதுக்கு வந்து அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த குதிரை வந்து சரியில்லை,
இது சாஸ்திரப்படி வந்து இந்த குதிரையை நீங்கள் வாங்காதீங்கன்னு சொல்லி அவன் மன்னன்ட்ட சொல்கிறான். ஏன்னு கேட்குறாரு. இல்லை இந்த குதிரை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து நிறைய எக்ஸ்ப்ளனேஷன்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கான். உடனே என்ன சொல்கிறாரு, மன்னர் வந்து பயந்து போய் உண்மையிலே நீ சொல்கிறியா, உண்மையிலே இந்த குதிரை சரியில்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம் நான் உண்மையில தான் சொல்கிறேன் அப்படின்னோடனே சாஸ்திரத்தில் வந்து நிறைய முக்கியமான விஷயத்தெலாம் சொல்லியிருக்கான். இந்த குதிரை நீங்கள் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி, ஏன்னா அவன் நிறையா படிச்சிருக்கான் அப்படின்றதுனால. உடனே என்ன சொல்லியிருக்காரு, நான் வேணால் வந்து இதை நான் வந்து ஓட்டியே உங்களுக்கு நிரூபிக்கிறேன், இந்த குதிரை வந்து சரியானது இல்லைன்னு சொல்லிட்டு நான் வேணால் உங்களுக்கு வந்து ஓட்டி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குதிரை மேலே ஏறி உட்காந்துருக்கான். உடனே வந்து குதிரை வந்து அவனை வந்து கீழே தள்ளி விட்டுருச்சு. ஸோ அப்போ தான் சொல்லிக்கிறேன், இவ்வளோ பேசுகிற உன்னால் வந்து குதிரையில் சவாரி செய்யக்கூட தெரியாதா, குதிரை சரி இருக்குது சரியில்லை சாஸ்திரப்படி இதை நீங்கள் வாங்காதீங்கன்னு சொல்லிட்டு குதிரையை பற்றி இவ்வளோ சொல்கிற, ஆனால் மேலே ஏறி உட்காந்தோடனே நீ கீழே விழுந்துட்டேன், ஏன் உனக்கு குதிரை ஓட தெரியாதுன்னா, நான் குதிரையை வந்து நான் ஓட்ட கற்றுக்கிட்டதில்லை, அதையுமே நான் வந்து புத்தகத்தில் தான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே வந்து மன்னர் வந்து அவரை வந்து விரட்டி விட்டார். ஒரு புத்தகத்தில் மட்டுமே படித்து ஒரு குதிரையை நல்லா இல்லைன்னு சொல்லி உன்னால் எப்படி சொல்ல முடியுது, உனக்கு எந்த அனுபவமே இல்லை, படித்ததை மட்டுமே வச்சு நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி மன்னர் வந்து அவரை கோபமாக அமுச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த கதை முடியுது. பட் எதுக்கு இந்த கதையை சொல்கிறாங்கன்னா, அந்த கதையை சொல்லிட்டு நம்மளோட கல்வி முறையை வந்து மேட்ச் பண்ணுறாங்க. என்னென்னா, நமது கல்வி முறை குதிரை ஏற நேரடியாக கற்றுத்தரும் முறை அல்ல, நமது கல்வி முறை குதிரையை ஏற நேரடியாக கற்றுத்தரும் முறை அல்ல, புத்தகம் படித்துவிட்டு குதிரையை ஓட்டும் முறையே நமது வேலையின்மைக்கு முக்கிய காரணம் கல்வி முறை என்றே தோன்றுகிறதுன்னு சொல்லி, நமக்கு வேலை கிடைக்காததுக்கு வந்து ஒரு ரீசன் வந்து நமக்கு கல்வி முறை தான். ஏன்னா நம்ம ஸ்கூலில் படிக்கிறது, நம்ம வேலை பார்க்க போகிறப்ப நம்ம ஸ்கூலில் படிக்கிறது எதுவுமே வந்து ஒரு ஸ்கில்லை வேணால் டெவலப் பண்ண முடியும், ஒரு நாலேஜ் வந்து உருவாகும். பட் அதுக்கப்புறம் வந்து அந்த நாலேஜ் வச்சு நம்ம நிறையா வந்து ஸ்கில்ஸ் வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கணும், நம்ம சில விஷயம்லாம் கற்றுக்கணும். பார்த்தா அதை வந்து ஸ்கூல் கற்றுக் கொடுக்கல. ஸோ நான் ஸ்கூல் வந்து அதையும் சில விஷயத்தெலாம் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தா அவன் வெளியில் இந்த சமுதாயத்தை பற்றி ஃபேஸ் பண்ணுவான், வேலை இன்னும் கொஞ்சம் நல்லா எஃபெக்டிவாக தேடுவான். அப்படியே வேலை கிடைக்கலனாலும் அந்த வேலை கிடைக்கலனா வந்து அதை எப்படி அவனால் எதிர்கொள்ள முடியுன்றதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்கூலில் நிறையா விஷயத்தை கற்றுக் கொடுத்தா அவங்க வந்து இந்த சமூகத்தில் வந்து இந்த மாதிரி விஷயத்தெலாம் ஃபேஸ் பண்ணும்போது அவங்க கொஞ்சம் இன்னும் அது தைரியமாக இருப்பாங்க அப்படின்றத வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆரம்பித்தது என்னமோ வந்து வீட்டில் சும்மாவே இருந்தால் எப்படி அப்படின்ற ஒரு கேள்வி வேலை கிடைக்காதவங்களுக்கு, அதுலேருந்து ஆரம்பித்து அந்த கேள்வி வந்து ஒரு மனுஷனை எவ்வளோ துன்புறுத்துது, ஒரு மனுஷன் எவ்வளோ கஷ்டப்படுறான், ஒரு வேலை ஒரு மனுஷனுக்கு வந்து எவ்வளோ முக்கியம், அது வந்து அவன் சமூகத்தில் வந்து அவனுக்கு அதுதான் வந்து அவனுக்கு ஒரு பேரை தருது. அவனை வந்து பார்க்குறதே வந்து அவனோட வேலையை வச்சு தான் அந்த சமூகம் பார்க்குது, அதை வச்சு தான் வந்து அவனால் குடும்பத்தை வந்து மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு வேலை வந்து எவ்வளோ முக்கியம். பட் அந்த வேலை கிடைக்கலன்னா நம்ம வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதுக்கு வந்து நம்ம கல்வி முறை வந்து எந்த அளவுக்கு நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்றதையுமே வந்து ஹெல்ப் பண்ணுதா இல்லையா அப்படின்னு நிறைய கேள்வியை வச்சு சில கதைகள் மூலியமாக வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் நிறையா இன்ஃபர்மேஷன் முன்னாடியே சொன்ன மாதிரி இருக்கும். இதோட ஒரு 8வது வீடியோன்னு நினைக்கிறேன் இந்த புக்கை பற்றி போடுறது. கிட்டத்தட்ட ஒரு 8 சாப்டர் கிட்ட போயிடுச்சு, 15 சாப்டர் இருக்குது. ஸோ வாய்ப்பு இருந்தால் அந்த புத்தகம் வாங்கி படிங்க. நன்றி.